நியூஸ் 360 தொடர்கிறது. மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 60ஆக உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. இதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். மாநில அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 60ஆக உயர்த்துவதற்கான கோப்புகள் தற்போது முதலமைச்சர் பழனிசாமியிடம் இருப்பதாகவும் அது விரைவில் கையெழுத்தாகும் என்றும் தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது 55ஆக இருந்த நிலையில் 1979ஆம் ஆண்டு 58ஆக உயர்த்தப்பட்டது. அந்த நேரங்களில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் இருவருக்குமே 58 தான் ஓய்வு வயதாக இருந்தது. 1998இல் மத்திய அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது 60ஆக உயர்த்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல மாநிலங்களில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது 60ஆக உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது 58ஆக இருந்தது. இந்த வயது வரம்பு கொரோனா காலத்தில் கடந்த ஆண்டு 59ஆக உயர்த்தப்பட்டது. இந்த ஆண்டு அது 60ஆக உயர்த்தப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் ஓய்வூதிய பணப்பலன்கள் வழங்குவதிலிருந்து அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு மிச்சமாகும் என தெரிகிறது. தமிழகத்தில் 142 துறைகளில் ஆசிரியர்கள், காவல்துறையினர், மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் மொத்தம் 14 லட்சம் பேர் வரை இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அமர்வில் 2 விருந்தினர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதிமுகவின் திரு கல்யாண சுந்தரம் பங்கேற்றிருக்கிறார். கல்வியாளர் திரு ரமேஷ் பிரபாவும் இணைந்திருக்கிறார். விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். அரசு ஒருவேளை இந்த முடிவை எடுத்தா திரு கல்யாண சுந்தரம் என்ன நோக்கமா இருக்கும் அரசுக்கு? அந்த அரசு இந்த முடிவை அறிவிக்கப் போகிறார்கள் என்கிற செய்திகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த முடிவு எடுக்கப்படும் பட்சத்தில் கடந்த ஆண்டுமே 59 வயது அதிகரிக்கப்பட்டதும் 60 வயதாக அரசு ஊழியர்கள் 60 ஆண்டுகள் பயணிக்க அந்த 60 வயது வரை அவர்கள் பணியிலே தொடரலாம் என்கிற அந்த அறிவிப்பு வெளிவரும் என்று சொன்னால், நீங்க இப்ப குறிப்பிட்டு சொல்வதை போல அரசினுடைய பொருளாதாரம் சார்ந்த திட்டங்களிலே சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியிருக்கலாம். கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த பணப்பலன்கள் அவங்களுடைய அந்த ஓய்வூதிய திட்டத்துல ஓய்வூதியம் கொடுக்கப்படுகிற அதுல இருந்து மிச்சமாகும் அப்படிங்கிறது மட்டும் ஒரு பார்வையா பார்க்காம, அதையும் தாண்டி கூட அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த இதுல நீங்க குறிப்பிட்டு சொல்லும் போதே ஆசிரியர்கள், மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள் என்று வருகிற போது எல்லாருமே ஒரு டெக்னிக்கலான விஷயங்களை சார்ந்த பணியாளர்கள். அப்ப அவர்களுடைய அறிவும் அனுபவமும் தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு 2 ஆண்டுகள் பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகத்தான் இருக்கும். அரசு அதை உண்மையில அரசு அறிவிப்பு வரப்போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை அரசு அந்த முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவித்தார் என்று சொன்னால், அதிலே கட்டாயமாக அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள். இதிலே மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்த அரசு தொடங்கிய காலத்திலிருந்தே அரசு ஊழியர்களினுடைய நலன் கருதி இந்த அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை நாம் அடுக்க முடியும். அப்படியான ஒரு விஷயமாக இது இருக்கும் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏற்கனவே 58 இருந்து 59ஆக உயர்த்தப்பட்ட போதே எதிர்ப்புகள்லாம் வந்தது அரசுக்கு. அரசு ஊழியர்கள் சங்கத்திலிருந்து இளைஞர்கள் மத்தியிலையும் எதிர்ப்பு வந்தது. இல்ல அதான் இப்ப இளைஞர்கள் மத்தியில எதிர்ப்பு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படாமல் போகும் என்கிற ஒரு பார்வை வைக்கப்படும் போதுதான் அந்த சிக்கல் வருது. ஆனால் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் இந்த வயது அதிகரிப்பு, ஓய்வு பெறுகிற வயது அதிகரிப்பு என்கிற இந்த திட்டம் புதிய இளைஞர்களை வேலைக்கு சேர்ப்பதில் எந்த தடையும் கொண்டு வர போறதில்லை. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதை ஒரு விமர்சனமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசிற்கு இருக்கிற நோக்கம், இப்ப கடந்த ஆண்டு நம்ம செய்யறோம்னா கோவிட்னால உலகமே பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அதை மிக லாபகமாக கையாண்டு கொண்டிருந்தது தமிழ்நாடு அரசு. உண்மையிலேயே அந்த கோவிட் பிரச்சனையை மிக சரியாக, மிக துல்லியமாக அதற்காக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அப்படிதான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல தான் 59 வயது என்பதை உருவாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அனுபவம் வாய்ந்த அரசு ஊழியர்களினுடைய அந்த பணி, அந்த அனுபவம், அந்த அனுபவத்தால் அவர்கள் திரட்டிய அறிவு இந்த இடத்துல பயன்படுத்தப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிற போது அரசு அவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறது, அவர்களும் பயனடைகிறார்கள் என்பதுதான் இதுல விஷயம். ஓகே, திரு ரமேஷ் பிரபா, 3 விஷயங்களா இதை பார்க்கலாம். அவர் சொன்னதுல தொகுத்து 3 விஷயங்களா பார்க்கலாம். ஒன்று, அரசுக்கான நிதி சுமை குறையும். இரண்டாவது, ஏற்கனவே பணியில இருக்கக்கூடிய நிறைய நாட்கள் அனுபவம் இருக்கக்கூடியவர்களை மீண்டும் நம்ம பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. புதிய இளைஞர்களுக்கான வரக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புல ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்றார். நீங்க ஒன்னா கூட பேசலாம், நிதியிலேருந்து ஆரம்பிச்சு கூட பேசலாம். நிதியை பொறுத்தவரையிலும் இந்த சுமை தள்ளி போடப்படுது, அவ்வளவுதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க இப்ப ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸை ஒரு வருஷம் தள்ளி போடுறீங்க.
அதுதான் உண்மையை தவிர அது எங்கேயும் குறைய போகிறது கிடையாது வந்து. ஸோ அது வந்து ஒரு தற்காலிக தீர்வு, அது நிரந்தர தீர்வு கிடையாது வந்து. அது இவர்களே சமாளிக்க வேண்டியிருக்கலாம், இன்னொருவர் கூட சமாளிக்க வேண்டியிருக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த அனுபவம் அப்படிங்கிறது யாருமே மறுக்க முடியாது, என்றைக்குமே அனுபவம் வேணும். பட் அனுபவம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இளைஞர்களுடைய வேகமும் முக்கியம். இன்னைக்கு வந்து எல்லா துறைகளிலும் இளைஞர்கள் புகுந்து வேகம் காட்டிக்கிட்டு எஃபிஷியண்ட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, அதுவும் குறிப்பாக பல்வேறு தனியார் துறைகள்லையும் இளைஞர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும்போது, இந்த அனுபவம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு இளைஞர்களுடைய அறிவாற்றலும் எஃபிஷியன்சியும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, தொடர்ந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த பதிவு செய்துட்டு நம்ம அடுத்து அரசு வேலை கிடைக்கும்னு நினைச்சு இருந்து அது தொடர்ந்து டிசப்பாயிண்ட் ஆக இன்னும் தள்ளி போகும்போது அது ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும் வந்து. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நடுவில் ஒரு தொய்வு இருந்தது அரசு வேலைக்கு ஆர்வம் காட்டுறது. பட் சமீப ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னாக்க மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் அரசு வேலையில் சேரணுங்கிற ஆர்வம் அதிகமாகிருக்கு. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் நான் சொல்லுவேன் வந்து. அப்போ அவர்களை வந்து நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணுறோம். ஒரு பாயிண்ட்ல அது ஒரு பாயிண்ட் வரைக்கும் டிசப்பாயின்மெண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது டிப்ரெஷனாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிடுது வந்து. ஸோ அது ஒரு பாயிண்ட் கவனிக்கணும். தேர்டு பார்த்தீங்கன்னாக்க, புதிதாக வாய்ப்புகள் உருவாக்கப்படுதுன்னு ஒரு புறம் சொல்லப்பட்டாலும், இன்னொரு புறம் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரி விஷயங்கள்ல கான்ட்ராக்டுக்கு நம்ம கொடுக்குற முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம் வந்து. அப்படி போகும்போது அவர்களுடைய நேரடி அரசு வேலை வாய்ப்புங்கிறது அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சாத்தியம், ஒரு பக்கம் அந்த மாதிரி கோணத்திலையும் நம்ம போயிட்டு இருக்கிறோம் வந்து. அதெல்லாமே ஆயிரக்கணக்கான பணியிடங்கள். ரொம்ப சரி, அது மிகப்பெரிய எண்ணிக்கை இது வந்து. அப்ப இந்த வகையில பார்க்கும்போது நம்ம முழுக்க திரும்ப இன்னைக்கு இருக்கிற அந்த இளைஞர்களுடைய கோணத்துல மட்டும்தான் இந்த எல்லா பார்வையுமே பார்க்கணும். அந்த வகையில வந்து இது வந்து சரியான போக்கு இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, திரு கல்யாணசுந்தரம், அது லாஜிக்கு தானே. இப்போ இந்த வருடம் வந்து அறிவிப்பு வெளியாகுது, இல்ல குறைச்சலான எண்ணிக்கையில அறிவிப்பு வெளியாகுது, அடுத்த வருஷம் அது தள்ளி போட போகுதுன்னா 4 வருடங்கள் 5 வருடங்கள் காத்திருந்து படிக்கக்கூடிய தயாராகக்கூடிய இளைஞர்களுக்கு அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காதா? எண்ணிக்கை காலி பணியிடங்கள் எண்ணிக்கை குறையும், இல்ல அந்த வருஷம் தேர்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாம போகும், அந்த சூழல் தானே உருவாகும். இல்ல, இப்ப ஐயா குறிப்பிட்டு சொல்றதுல ஒரு 2-3 விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன். ஒண்ணு, ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த நிதி பற்றாக்குறை இந்த ஆண்டு இது ஒரு நிரந்தர தீர்வல்ல, இது வந்து தள்ளித்தான் போகுது அப்படிங்கறத சொல்றாரு. உண்மையில அது நிரந்தர தீர்வல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பொருளாதாரத்தை ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது, நாட்டினுடைய பொருளாதாரம் என்று நாம் பார்க்கிற போது இந்த ஓராண்டுகள் தள்ளி போடுவது என்பதுமே நிதி சுமையை குறைப்பதற்கான ஒரு பெரிய திட்டம் தான். அதுல ஒரு தவறு கிடையாது. இப்ப நீங்க இப்ப கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருந்த போது எதிர்கட்சிகளே வந்து இந்திய அரசுக்கு வைத்த கோரிக்கை என்னவாக இருந்தது? பாராளுமன்றம் கட்டுகிற பணியை ஓராண்டு 2 ஆண்டு தள்ளி போடுங்கள் என்றுதான் கோரிக்கை வைத்தார்கள். அப்படி 2 ஆண்டு தள்ளி போடுவதால் ஏதாவது நடக்குமானா? நடக்கும், கட்டாயமா. அப்ப அந்த சமயத்தில் இருக்கிற நிதி சுமை வந்து அப்ப சமாளிக்கப்படும். எதிர்காலத்தில் அதற்கான வளங்கள் உருவாக்கப்படுவதும் அதை எதிர்கொள்வதற்கும் அரசு தன்னை தயார்படுத்திக் கொள்ளும். எனவே வந்து அது ஒரு தவறு கிடையாது. இப்ப நீங்க வீட்டு பட்ஜெட் போடுற மாதிரி நாட்டினுடைய பட்ஜெட்டை பார்க்க முடியாது, நாட்டினுடைய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படி பார்க்க முடியாது. நாம தெளிவா என்ன சொல்லணும்னா, ஓராண்டுகளுக்கு இது தள்ளப்படும் என்று சொன்னாலும் கூட ஒரு 10,000 கோடி வந்து நிதியை வந்து அரசுக்கு மீதமாகிறது என்று சொன்னால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான். எனவே தள்ளி போடுவது என்பது அரசு நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் புதிதானதும் அல்ல, அதனால ஒரு தவறும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஐயா ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றாங்க, இளைஞர்களினுடைய பங்கு முக்கியம் என்பது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இளைஞர்கள் பெருமளவிலே அரசு பணிகளிலே பங்கு பெற வேண்டும் என்பதை எல்லாரும் விரும்புகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு கடந்த காலங்களிலே உருவாக்கி இருக்கிற புதிய வேலை வாய்ப்புகள் அதை வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட இப்படி ஒரு வேளை இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு 60 வயது என்று ஓய்வு பெறுகிற வயது கொண்டு வரப்படும் என்று சொன்னால் அதனால் இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் என்கிற அந்த தகவல் சரியானதல்ல. ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு கூட அரசு பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான பட்டியல்கள், அந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்ப ஆவின்ல தொடங்கி கூட்டுறவு சங்கம் எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியா வெளியிடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்காக இளைஞர்கள் படித்துக் கொண்டும் இருக்கிறார்கள், அதற்கான தேர்வுகளில் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டும் இருக்கிறார்கள். எனவே அது தரவுகள் இல்லாத குற்றச்சாட்டு என்று நான் கருதுகிறேன். அது ஆண்டுதோறும் ரிட்டையர்மெண்ட் இருந்தாதானே காலி பணியிடங்கள் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ண முடியும், அதற்கான அறிவிப்பு வெளியாகும், இளைஞர்கள் உள்ள வருவாங்க. அந்த ப்ரொசீஜர் கரெக்டா நடந்தாதானே. இப்ப ஏற்கனவே 59 60 2 வருடம் 3 வருஷம் தேக்க நிலை வருகிற போது
அரசாங்கம் உடனே 2000 போஸ்டோ 3000 போஸ்டோ போட்டும் அதையும் செய்ய முடியாது. அப்பவும் மீண்டும் அந்த நிதி சிக்கல் வந்துடும் இல்லையா அங்கேயும்? இல்ல அதைத்தான் நான் தெளிவாகவே குறிப்பிட்டு சொல்றேன். அது ஒரு வகை. நீங்க ரிட்டையர்ட் ஆகிறவங்களோட இடத்திற்கு ஆட்களை நிரப்பிக் கொண்டே இருப்பது என்பது ஒரு வகை வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும். அதுவே முழுமையான தீர்வு அல்ல. வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு பல்வேறு வகைகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை தொடர்ச்சியாக செய்யறாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க அப்படி ஒரு தரவை காட்டணும். இப்ப 59 வயது என்று நாம் சொன்ன பிறகு ஓராண்டு அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதிலிருந்து ஓராண்டு அவர்கள் அதிகரிக்கப்பட்ட பிறகு, அவர்களுடைய காலம் அதிகரிக்கப்பட்ட பிறகு வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே அதனால் குறைக்கப்பட்டிருக்கிறதா, குறைந்து போயிருக்கிறதா, வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பாணைகள் வரவில்லையா என்பதுதான் நான் வைக்கிற கேள்வி. வந்திருக்கு, தொடர்ச்சியாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. பல்வேறு தளங்கள்ல பல்வேறு மட்டங்கள்ல இதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது. ஒன்று. இரண்டாவது, கான்ட்ராக்ட் ஊழியர்களை பொறுத்த வரைக்கும், தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தனியார் துறைகளிலே வேலை வாய்ப்புகளினுடைய எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அரசு வேலைதான் ஒரே வேலை என்கிற நிலை இன்றைக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலத்திலே இல்லை. அப்ப அப்படி இருக்கிற போது நீங்க அதை ஊக்குவிப்பதிலே ஒரு பெரிய தவறு இருப்பதாக நான் கருதவில்லை. அந்த கான்ட்ராக்ட் வகையான ஊழியர்களும் பணி நிரந்தரப்படுத்தப்படுவதற்கான வேலைகள் நடக்குது. அப்படியான வேலை வாய்ப்புகளும் இப்ப வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா கூட காலி பணியிடங்களாக இருந்த இடங்கள்ல ஆசிரியர் நியமனம் உட்பட அனைத்துமே சமீபத்தில் நடத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த மாதிரி இப்ப டிஆர்பி தேர்வுகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவிட்னால சில பின்னடைவுகள் இருக்கிறதே ஒழிய நீங்க இன்னுமே இப்படி கவனிங்களே, அதாவது நாளுக்கு நாள் இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களினுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கப்படுது. இன்னைக்கு சராசரி இந்தியரினுடைய ஆயுட்காலம் 67 ஆண்டுகள். ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழரினுடைய சராசரி ஆயுட்காலம் 72 ஆண்டுகள். அப்ப இந்திய சராசரியை விட நம்ம மாநிலத்துல நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் நம்முடைய ஆயுட்காலம் அதிகரித்திருக்கிறது. ஆரோக்கியமாக வாழுகிற காலத்திலே அவர்கள் பணியிலே இருக்கிறவர்கள் பணியிலே தொடர விடுவதற்கு என்ன சிக்கல் இருக்க முடியும்? இவ்வளவு கால அரசுக்காக உழைத்தவர்களுக்கு ஓராண்டு அவர்களுடைய பணி ஓய்வு காலத்தை அதிகப்படுத்தி கொடுப்பதால ஒரு பெரிய தவறுகள் நடந்துவிட போவதில்லை. எனவே அது இளைஞர்களை பாதிக்கும் என்று சொல்வதிலுமே தரவுகள் ரீதியான வெளிப்பாடுகள் இல்லை. அது தவறான பார்வை. கட்டாயமாக இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல 2 முக்கியமான செய்திகள் தான். ஒண்ணு, அவர்களுடைய அனுபவம். இன்றைக்கு இந்த கோவிட்-19 மாதிரி ஒரு கிரைசிஸ் ஒன்று இருக்கிற காலகட்டத்துல மூத்த அரசு ஊழியர்களினுடைய அனுபவங்கள் பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் அதுக்குள்ளே இருக்கலாம். அதற்காகத்தான் 59 ஆக்கப்பட்டது. எனவே அது தேவை. ஒண்ணு, டெக்னிக்கல் பிரிவுகள் இருக்கிறவங்க தேவை. ஒண்ணு. இரண்டாவது, அரசினுடைய நிதி சுமை தள்ளி போடப்படுகிறது என்கிற வாதத்தை கூட நான் ஒன்னும் தவறுன்னு சொல்ல. அது அப்படி தள்ளி போடப்பட்டாலும் கூட அது நல்லதுதான். இன்னும் அடுத்த ஆண்டு வேகமாக எல்லா நிறுவனங்களும் இயங்க தொடங்கிய பிறகு, அரசினுடைய நிதி வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்ட பிறகு அதை சமாளிக்கலாம். ஒரு பெரிய விஷயம். ரமேஷ் பிரபா மீண்டும் 3 விஷயங்களை குறித்து சொல்லியிருக்காரு திரு கலினசுந்தரம். ஒன்று, தமிழர்களுடைய சராசரி ஆயுள் காலம் கூடியிருக்கு, அதனால ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடியவங்களுடைய நாட்களையும் கூட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்று, இந்த கான்ட்ராக்ட் வேலைங்கிறதுல அவங்க சில வருடங்கள் கழித்து அவங்க நிரந்தரம் செய்யப்படுவாங்கன்றாங்க. அப்ப நேரடியாக கிடைக்கக்கூடிய அரசு வேலையும் இந்த கான்ட்ராக்ட் வேலையும் கிட்டத்தட்ட ஒண்ணுதானா அப்படின்றதும். அப்புறம் அரசு வேலையை மட்டும் நம்பி இருக்க வேண்டியது இல்ல, புதிய வேலை வாய்ப்புகளை பல துறைகள்ல அரசு உருவாக்குது அப்படின்னும் சொல்றார். 3க்குமே நம்ம சொல்லலாம். தமிழர்களுடைய சராசரி ஆயுள் கூடுதுன்றார். அதுல இருந்து தொடங்குவோம். நல்ல விஷயம். அது ஆரோக்கியமான விஷயம். அது ஆரோக்கியம் சார்ந்த, வாழ்வு சார்ந்த விஷயமா அதை எடுத்துக்கலாம். அதை நம்ம நேரடியாக எம்ப்ளாய்மெண்ட்ல ரிலேட் பண்ணணுமான்னு தெரியல. அது கூடுறதால நம்ம நம்ம இளைஞர்கள் வேலை இல்லாம காத்திருக்கிறதையும் கூட்டணும்னு அவசியம் இல்லை. வாழ்வு கூடுங்கிற அதே நேரத்தில் நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் வேலை இல்லாம இருக்கிற வருடத்தை கூட்டுறது ஆரோக்கியத்தை இன்னும் குறைக்கும் ஆக்சுவலா. ஸோ அதனால அது ஒரு சரியான ஆர்கியூமெண்ட் நான் எடுத்துக்க மாட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னாக்க தரவுகள், நிறைய தரவுகள் கேட்டாரு ஐயா. கான்ட்ராக்ட் அகெயின் பாத்தீங்கன்னா 2 ஒண்ணுன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி நம்ம அதை 2 ஒண்ணாக இருக்க முடியும்? கான்ட்ராக்ட்ல வர்றதும் ஒரு நேரடி அரசு பணியும் இல்ல கண்டிப்பா உங்களுக்கு சில நாள் கழிச்சு இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதும் அது ஒரு ஆறுதல் தானே தவிர அது கேரண்டீட் கிடையாது. கண்டிப்பா அது கேரண்டீட் கிடையாது. இன்னைக்கு நீங்க பல இடங்கள்ல அது மாதிரி தற்காலிகமாகவும் கான்ட்ராக்டை ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஒரு குறைபாட்டோட்டையே தான் லைஃப் முழுக்க அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி, 2யும் கண்டிப்பா சமன்படுத்த முடியாது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அவர் தரவுகள் கேட்டாரு. அந்த வகையில் பாத்தீங்கன்னாக்க இந்த மே 20 இருந்து ஏப்ரல் 21 உள்ள மட்டுமே ஒரு 30,000 பேர் அரசு ஊழியர்கள் ரிட்டையர்மெண்ட் டியூல இருக்காங்க. இந்த 30,000ங்கிறது ஒரு சின்ன எண்ணிக்கை கிடையாது.
எப்பவுமே இந்த வேகன்சியை வச்சு தான் அடுத்த ரெக்ரூட்மெண்ட். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சிவில் சர்வீசஸ் யூபிஎஸ்சி கூட எதை அடிப்படையில் நம்ம கால்ஃபர் பண்றாங்க, இந்த வருடம் 365 வேகன்சி வருது, 400 வேகன்சிஸ் வருது அப்படிங்கிறத வச்சு தான் அடுத்து நம்ம எடுக்கிறதே வந்து. அப்போ இந்த 30,000ங்கிறது வந்து ஒரு சின்ன எண்ணிக்கை கிடையாது. டெஃபினட்டா வந்து அது ஒரு புதிய வாய்ப்புகளை உடனடியாக உருவாக்குறது தள்ளி போடப்படுது வந்து, அது ஒண்ணு. அடுத்தது வந்து இந்த நிதிச்சுமை தள்ளி போடுறத பத்தி நம்ம சொல்லும் போது, நிதிச்சுமை தள்ளி போடுறது நல்ல விஷயம்தான். ஆனா ப்ரையாரிட்டிஸ் இருக்குல்ல, ஏன் இந்த 10,000 கோடி தான் தள்ளி போகணும்? நீங்க பண்ற பல விஷயங்கள்ல ப்ரையாரிட்டி இல்லாத இன்னும் சில விஷயங்கள் கூட தள்ளி போகலாம் இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து இது ஒரு ஆறுதலாக இருக்க முடியாது. அடுத்து வந்து அரசு வேலையை மட்டுமே நம்பிட்டு இருக்கோம்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நடுவுல வந்து ஒரு அந்த ஐடி பூம் வந்த காலகட்டத்தில் வந்து நம்ம அவே ஃப்ரம் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ங்கிற ஒரு ட்ரெண்ட் இருந்து எல்லாமே அந்த பக்கம் போற ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு வந்து கோவிட் சூழலில் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுலையும், ரெண்டாவது வந்து அரசாங்க வேலையில யங்ஸ்டர்ஸ் நிறைய உள்ள வரணும், அது நம்பிக்கை ஊட்டுற விஷயம். அரசு எந்திரத்தை மாற்றி அமைக்கிற சீரமைக்கிற ஒரு விஷயம் வந்து. சோ அந்த வகையில வந்து ஏன் அரசு வேலை தான் வரணும், ஏன் எல்லாரும் ஜாப் தான் வரணும், சுயதொழில் போலாமான்னு கேட்கறத விட அரசு வேலைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணணும். அவர்கள் மேலும் மேலும் அதிக எண்ணிக்கையில அதற்கான தேவை எப்படி புரிஞ்சுக்கலாம், அதற்கான முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இளைஞர்கள் நிறைய பேர் உள்ள வரணும்ன்றதுக்கான முக்கியத்துவம் வெரி சிம்பிள். இன்னைக்கு இருக்கிற இந்த யங்கர் ஜெனரேஷன் வந்து டெக்னிக்கலி குவாலிஃபைடு, டிஜிட்டலி வெரி அவேர். ஸோ இன்றைய தொழில்நுட்பங்கள், இன்றைக்கு நடக்கிற விஷயங்களை வேகமாகவும் துரிதமாகவும் எஃபிஷியன்டாகவும் பண்ணக்கூடிய அந்த ஏஜ் குரூப், ஜெனரேஷன் கேப், இன்னைக்கு இருக்கிற அந்த 58 59க்கும் இன்னைக்கு இது நுழையிறவங்களுக்கும் இருக்கிற அந்த ஜெனரேஷன் கேப் இருக்கு பாருங்க. இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம கணினிமயமாக்கிட்டோம். வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஆன்லைன்ல பட்டா கொடுக்க தயாராயிட்டோம். வந்து ஒரு காத்திருந்த காலம் போய் இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம ஆன்லைன் கொண்டு வர முயற்சிகள் எடுத்துக்கிட்டு வரோம். வந்து அப்போ வந்து இந்த யங்ஸ்டர்ஸோட குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் எஃபிஷியன்சியும் டெஃபினட்டா வந்து ஒரு அரசு இயந்திரத்தை நவீனமயமாக்கும், துரிதப்படுத்தும், வேகப்படுத்தும், எல்லா வகையிலும் இது பெட்டரா இருக்கும். அது சந்தேகமே கிடையாது. வந்து ஓகே திரு கல்யாணசுந்தரம், அந்த கேப் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய 60 வயசை சேர்ந்தால் 59 58 வயதில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வேலை செய்யறதுக்கும் 24 23 வயசுல ஒருத்தர் உள்ள வர்றதுக்கும் ரெண்டு பேருக்குமான அந்த வேக இடைவெளியே ரொம்ப பெருசு இல்லையா? அரசு இயந்திரத்தை அவங்க கொண்டு செலுத்துற விதமே வேற மாதிரி இருக்குமே. இப்ப ஐயா மறுபடியும் குறிப்பிட்ட செய்யல, ஐயா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல முழுமையா நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதிலே தான் அவர் மீண்டும் மீண்டும் நிற்கிறார். இப்ப அவர் முதல் மறுத்து சொல்லும் போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னா, தரவுகள் கேட்டாரு, தரவுகள் பற்றி 30,000 பேர் ரிட்டையர்ட் ஆக வேண்டியிருக்கு, அந்த தரவுகளையும் நான் கேட்கவில்லை. இந்த 30,000 பேர் நீங்க இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆக வேண்டியவங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டை ஓராண்டுகள் நாம் தள்ளி போடுவதன் காரணமாக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். மக்களுடைய வாழ்நாள் அதிகரித்ததன் காரணமாக இதை அதிகரிக்க வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஐயா சொல்றாங்க. அதுக்கு காரணம் அவர் என்ன சொல்றாருன்னா, இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இளைஞர்களுக்கான பாதிப்பு என்பது இல்லை. வேலை வாய்ப்புகள் தடை செய்யப்படவில்லை. வேலை வாய்ப்புகளுக்கு உற்பத்தி செய்வது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்பது தடை செய்யப்படவில்லை, தொடர்ச்சியாக செய்யப்படுகிறது. அதுக்கான உதாரணங்கள் காட்டினேன். கடந்த வாரம் இன்றைக்கு கூட பணியமர்த்தப்படுவதற்கான அரசு வேலைகளுக்கான விளம்பரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுக்கான தேர்வுகளை இளைஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார். நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 30,000 பேர் ஐயா சொல்றாரு இல்லைங்களா, இந்த 30,000 வேகன்சியும் அப்படியே இங்கிருந்து இவங்க போன பிறகு அவங்களுக்கு வந்து நிரப்புற மாதிரியான சிஸ்டம் இல்லை. நீங்க வெளியிருந்து பாத்தீங்கன்னா அப்படி தெரியும். அரசு இயந்திரம் அப்படி இயங்குவதில்லை உண்மையில. இந்த 30,000 பேர்ல இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இவர்களுடைய அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அரசு விரும்பினார். இது ஒரு கிரைசிஸான காலகட்டம், அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க 60 வயது என்பது இன்றைக்கு நடந்துச்சு. 1998 மத்திய அரசு ஊழியர்களுக்கான வயது வரம்பு 60ஆக மாற்றப்பட்டு விட்டது. அப்ப மத்திய அரசுல இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோமா? அதற்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், அதிலே மாற்று கருத்து இல்லை. நீங்க இப்ப 58 இருப்பதை 55ஆக மாத்தினீங்கன்னா இன்னும் நிறைய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பது ஒரு கொள்கை முடிவா? அது அப்படி பார்க்க முடியுமா? அது அப்படி அல்ல. வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதிலே எந்த விதமான தொய்வும் இல்லை. தொடர்ச்சியாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அவசர நிலை காலகட்டங்களில் கோவிட்-19 ஒட்டுமொத்த இயந்திரங்களும் இங்க மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில்
ஏற்கனவே அனுபவம் வாய்ந்திருக்கிறவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற முடிவை அரசு எடுத்தால் அது அவர்களுடைய அனுபவத்தை பயன்படுத்துவதற்கானதாக, அவர்கள் அனுபவங்கள் மூலமாக மக்கள் நல சேவைகளை செய்வதற்கான திட்டமாக இருக்குமே ஒழிய அதனால் இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது ஒரு கற்பனையான குற்றச்சாட்டு என்றுதான் நான் சொல்றேன். அதே மாதிரி ஏன் இந்த 10,000 கோடியில கை வைக்கிறீங்க? நீங்க வேற திட்டங்கள்ல மாற்றக்கூடாது அப்படின்னா எந்த திட்டங்களை மாற்ற வேண்டும் என்பதை ஒரு அரசு முடிவு செய்யும். இந்த 10,000 கோடியில கை வைக்கிறதுங்கிறத நோக்கம் நமக்கு அதுவா நோக்கம் இல்ல. எனக்கு நான் 60 தான் நீங்க ரிட்டையர்மெண்ட் கொடுக்க போறீங்க, நான் இப்பவே போறேன்னு சொன்னாருன்னா அவரை நம்ம வேண்டாம்னு சொல்ல போறோம். அப்படி இல்லை, அது கை வைப்பது நோக்கம் இல்லை. அதுல அந்த செலவினங்கள் தள்ளி போடப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அதை செய்யறோம். எதுல செய்யணும் என்பது அரசு கொள்கை முடிவு எடுக்கணுமே ஒழிய அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. ஐயாக்கு வேற துறைகளுக்கு சார்ந்து விருப்பம் இருக்கலாம். ஆனா அதல்ல, அரசு ஒரு முடிவை கொள்கை முடிவாக எடுத்தால் அது வரவேற்கத்தக்கதுதான். ரமேஷ் பிரபா, ரெண்டு செய்தி. ஒன்று, மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே ஓய்வு பெறும் வயது 60 தானே இருக்கு. அந்த கோரிக்கையை நீண்ட நாட்களா இங்கேயும் வைக்கிறாங்க அரசு ஊழியர்கள். அப்புறம் 58 இருக்கிறது 55 குறைச்சிட்டா இன்னும் நிறைய இளைஞர்கள் உள்ள வருவாங்களே, அதுதான் லாஜிக்கானு கேட்கிறாரு. சுருக்கமா உங்களுடைய பதில். அது லாஜிக்கே இல்லை, அது இல்லாஜிக். டெஃபினட்டா அதுக்காக நம்ம வயதை குறைச்சிக்கிட்டே போனா நம்ம வாய்ப்புகள் நிறைய ஆகுங்கிற அப்படி லாஜிக் இல்லை. நான் ஐயா சொல்ற அதே சிச்சுவேஷனை தான் சொல்றேன். அதே கோவிட் சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு குடும்பத்துல வெவ்வேறு சூழல், பொருளாதார சூழல் பாதிக்கப்பட்டு இருக்கு. அப்ப இந்த ஒரு படித்த இளைஞர் ஏற்கனவே பதிவு செஞ்சுட்டு காத்துக்கிட்டு இருக்காரு, தேர்வு எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு அதே பொருளாதார சூழல் பாதிப்பு தான் அவருக்கு எப்படி இவருக்கு இந்த பாதிப்பு வருதோ அந்த வீட்டுல இருக்கிற இளைஞருக்கும் அதே பாதிப்பு தானே. அந்த குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார சூழலும் அவரும் காத்துட்டு இருக்க நேரத்துல இனியாவது கிடைக்காதான் இருக்கும் போது இன்னும் தள்ளி தள்ளி போகும்போது அது அவருக்கு ஒரு விரக்தி நிலை கொண்டு போய் விட்டுருங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, அவரை ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னாரு திரு கல்யாணசுந்தரம், கேட்கலாம் நீங்க. ஐயா, நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படியாக இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படாத வகையில் 59 வயது 60 வயதாக மாற்றப்படும் என்று சொன்னால் அதிலே உங்களுக்கு ஏதாச்சும் ஆட்சேபனை இருக்கா? இல்ல, அது பாதிக்கப்படாம எப்படி மாற்ற முடியும்? நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். பாதிக்கப்படாமல் தான் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்றேன். 58 59 ஆன போதும் பாதிக்கப்படவில்லை என்பதை நான் காட்டுறேன். அப்படி நம்ம இந்த எண்ணிக்கை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற ஆங்கிள் தான் நம்ம பேசுறோம். இந்த எண்ணிக்கை ஒரு யங்ஸ்டரால ரீப்ளேஸ் பண்ணப்படும் ஆங்கிள் தான் பேசுறமே தவிர இதுவும் இருக்கும் அதுவும் இருக்குங்கிற சாத்தியம் எப்படிங்கிறது எனக்கு புரியுது. திரு கல்யாணசுந்தரம், புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க சொல்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன அடிப்படையான ஒரு கேள்வினா, நீங்களே தான் சொல்றீங்க நிதி சிக்கல் இருக்கு அப்படிங்கும்போது நீங்க அவங்களையும் வச்சுப்பீங்க, புதிய வேலை வாய்ப்புக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்கன்னா எப்படி ரெண்டு நிதி சுமை ஆயிடுமே அரசுக்கு? அப்ப இன்னும் கூடுதல் சுமை ஆயிடாது? அப்படி இல்லைங்க. இப்ப நீங்க சம்பள அடிப்படையில வெறும் நிதி சுமை என்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்களுக்கு அதிக சம்பளத்தை கொடுப்பது அரசுக்கு ஒரு சுமையாகத்தான் இருக்கும். உண்மையில அந்த சுமையை ஏற்றுக்கொள்ளத்தான் அரசு தயாராகுது. வெறும் நிதி சுமைக்காக மக்கள் நல்வாழ்விலே அரசு சமரசம் பண்ணிக்கல. நான் சொல்லுவது, இப்ப நீங்க குறிப்பிடுற அதுவும் ஒரு காரணம், நிதிச்சுமை தள்ளி போகுதுங்கிறது ஒரு காரணம். அதே நேரத்துல இந்த மாதிரியான கிரைசிஸ் சமயத்துல மக்கள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இள ரத்தங்கள் உள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஐயா சொல்லுகிற அந்த அக்கறை உண்மையிலேயே மெச்சத்தகுந்தது. அது கொண்டுதான் இருக்கிறது. அந்த அனுபவங்களும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு அரசு நினைக்கிற நினைப்பு. ஒருவேளை அது அரசாணையாக வெளியிடப்பட்டால் அதனுடைய நோக்கம், அதனுடைய காரணம் அதுவாகத்தான் இருக்கும். நான் சொல்றேன். நன்றி இரண்டு விருந்தினருக்கு இந்த அமர்வுல பங்கேற்றதற்கு. மக்கள்கிட்டையும் கருத்துக்கள் கேட்டோம். 60 வயதா ஓய்வு பெறும் வயதை அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தினா என்ன பாதிப்பு, சாதக பாதகம்னு மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்கலாம். அரசு ஊழியர்களுடைய வயது 58 ஆகும்போது இப்ப இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமையும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மேலும் அவர்களுக்கு தளர்வு ஏற்பட்டு உடற்சோர்வு மனசோர்வு ஏற்பட்டு பணிகள் சுணக்கமடையக்கூடிய ஒரு கட்டாய சூழலை நிலவியே தீரும். தமிழகத்தில் வருடத்திற்கு 20 லட்சம் இளைஞர்கள் படிப்பை முடித்துக்கொண்டு வேலைக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கனவு வீணாகி கொண்டிருக்கிறது. தமிழக அரசு உடனே மறுபரிசீலனை செய்து அரசு ஊழியர்களின் வயது வரம்பை, ரிட்டையர்மெண்டினுடைய காலத்தை கம்மிப்படுத்தி இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது உண்மையாலுமே எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், சிறப்பு வாய்ந்த விஷயம். இதுல நம்ம மாற்றுக்கருத்து சொல்றதுக்கு இது இல்லை. 58 வயசுங்கிறது தான் சரியா இருக்கும். 60 வயசுங்கிறது வருங்கால இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்குங்கிறது என்னோட கருத்து.